விஷால் அவர்கள் சமீபத்தில் அளித்த பிரஸ் மீட்டில் மலையாள சினிமாவில் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேட்ட கேள்விக்கு விஷால் அவர்கள் யாரை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்களோ அவங்கள செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதை பார்த்த நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லும் விதமாக இப்போ அவங்க அளிச்சிருக்க பேட்டியில் பேசியிருக்காங்க. நடிகர் சங்க தலைவர் விஷால் அவர்களிடம் மலையாளம் சினிமாவில் நடக்கிற பாலியல் பிரச்சனை பற்றி கேள்வி கேட்டப்ப யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா யாராக இருந்தாலும் அவங்கள அந்த நடிகை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு விஷால் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வயலாகிறது. இதை பார்த்த பலரும் அந்த நடிகை அப்படி செருப்பால் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு யார் பொறுப்பு அப்படின்ட்டு ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலரோ நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னும் அந்த நடிகைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பு தானே அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று நடிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, விஷால் அவர்கள் பேசுனது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவர் தலைவர் பொறுப்பில் இருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கணும். நான் கூட யூடியூப்பில் பார்த்தேன், நடிகைகள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் பேசியிருந்தாரு. தைரியம் இருந்தால் விஷால் அவர்கள் அவரை போயிட்டு செருப்பால் அடிக்கட்டும், நான் வழக்கமாக எடுத்துக்கிட்டு வரேன். நீ ஆம்பளை தானே, தைரியமாக போய் அடி, நான் வழக்கமாக எடுத்துகிட்டு வரேன். அதை விட்டுட்டு நடிகைகளை போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா செருப்பால் அடிக்க சொல்கிறது ஒரு தலைவருடைய பேச்சே கிடையாது அப்படின்னும். சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பிரபல பாடகியாக இருந்த சின்மினி அவங்க தனக்கு நடந்த பாலியல் தொல்லையை பற்றி ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அது உண்மையாக பொய்யாண்டு யாருமே காது கொடுத்து கேட்கல. அதை விட்டுட்டு இதுக்கு சாட்சி இருக்கான்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடகுடைய நிலைமை என்னாச்சு, அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பொண்ணு தனக்கு நடக்கிற பாலியல் பிரச்சனை பற்றி சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சு விட்டுறாங்க. நடிகைகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு துணைக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னா பதவியில் இருக்கங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தட்டி கழிக்கிற மாதிரி செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க விஷால் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சித்தார்த்துக்கும் அதிதீராவுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் அதன் பிறகு இவனுடைய திருமணம் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் நடிகர் சித்தார்த்தும் அதிதீராவும் சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் தங்களுடைய திருமணம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது அதிதியின் சொந்த ஊர் ஹைதராபாத் மாநிலமா, அவங்களுடைய முன்னோர்களால் கட்டப்பட்ட வனர்பதி கோயில் தான் எங்களுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு சித்தார்த்த அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடாபில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.